ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய முருகனுடைய வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேரோட இஷ்ட தெய்வமாக இருக்கிறவங்க முருகப்பெருமான். முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்கிறதுனால அனைத்து கஷ்டங்களுமே நமக்கு தீரும். செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்கிறதுனால செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும். சஷ்டி திதியில் வழிபாடு செய்கிறதுனால குழந்தை பாக்கியம் இது போன்ற வரங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு வளமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது நம்ம வாழ்க்கையிலேயே சில பேருக்கு அது நடந்திருக்கும். இது ஒரு உண்மையான கூற்று. இப்படி முருகப்பெருமானை தினமும் நம்ம வழிபாடு செய்யறதுனால நம்முடைய தலையெழுத்தை மாறும். அப்படி நம்முடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேணுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு பலவிதமான நாட்கள் இருக்குது. அந்த நாட்களில் மட்டும்தான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. எப்பொழுதுமே தினமும் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். எப்படி கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுதோ அதே போல் நாமும் நம்மோட வீட்லேயும் சரி நம்முடைய மனதிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அனுதினமும் நம்ம வழிபாடு செய்யணும். நம்ம தினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுனால நம்முடைய தலையெழுத்தை மாற்றும் அளவிற்கு நமக்கு முருகப்பெருமான் பரிபூரண அருளை நமக்கு வாரி வழங்குவாங்க. இது நிதர்சனமான ஒரு உண்மை. நமக்கு எப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்து இருந்தாலும் சரி அந்த தலையெழுத்தை நல்ல விதமாக மாற்றுவதற்கு முருகப்பெருமானோட அருள் நமக்கு வேண்டும். பிரம்மதேவர்கிட்டையே பிரணவத்திற்கு பொருள் கேட்டு அவங்கள சிறையில் அடைத்தவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட பிரம்மர் எழுதிய தலையெழுத்தை மாற்றும் அற்புத ஆற்றல் நம் முருகப்பெருமானுக்கு நிச்சயமாக இருக்குது. நம்முடைய தலையெழுத்தை அவர் மாற்றணும் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் தினமும் இந்த ஒரு பாடலை நம்ம பாடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். இந்த பாடல் அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம் 108 பாடல்களில் ஒரு பாடலாக இது இருக்குது. இந்த பாடலை தினமும் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ தீபம் ஏற்றி வைத்து 6 முறை மனதார முருகப்பெருமானை நினைத்து நம்ம சொல்லணும். 6 முறை சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முறையாவது நீங்கள் சொல்லுங்கள். அதற்குரிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய எவ்வளோ மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் சரிங்க, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நம்முடைய கர்ம வினைகள் தான். அந்த கர்ம வினைகளை நீக்கி நம்முடைய தலையெழுத்தை நல்ல விதமாக மாற்றுவதற்கு முருகப்பெருமானின் அருள் கண்டிப்பான முறையில் இருக்கணும். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உதவக்கூடிய பாடலாக இந்த பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடி யார்மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையுஞ் ஜூரனும் வெற்புமவன் கால்பட்டழிந்ததுங் கென்றலை மேலையன் கையெழுத்தே. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேவல் பட்டெழுந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடி யார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்ததின் கென்றலை மேலையன் கையெழுத்தே. இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேல் எனும் மீன்கள் குதித்து திரிவதனால திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் அழிந்து போயின. மலர்கொடி போன்ற பெண்களின் மனமானது சோலையில் உள்ள இனிமையான கடப்ப மலர் மாலையை விரும்பியதால் அழிந்து போயிற்று. பெருமை தங்கிய மயில் வாகனத்தை உடைய திருமுருகப் பெருமானது வேலாயுதம் பட்டதால் கடலும் சூரபத்மனும் கிரவஞ்ச மலையும் அழிந்து போயின. இவ்வுலகில் கந்தவேலின் திருவடிகள் அடியேனின் தலைமீது பட்டதால் பிரம்மதேவனால் எழுதப்பட்டிருந்த விதி என்னும் கையெழுத்து அழிந்து போயிற்று. இதுதான் அதோட அர்த்தம். இந்த பாடலை முழு மனதோட முருகப்பெருமானை அனுதினமும் எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு செய்தாலே நம்முடைய தலையெழுத்தே மாறும், நிச்சயமாக மாறும். தாங்க முடியாத கஷ்டம், கவலை,
கடன் பிரச்சனை நமக்கு எல்லாமே வரத்துக்கு முக்கியமான காரணம் நம்முடைய கர்ம வினை. நம்முடைய கர்ம வினை, நம்முடைய தலையெழுத்தே அந்த பிரம்மா எழுதிய எந்த சூழ்நிலையில் எழுதினாரோ. நம்ம சில பேரை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவோம், அவ்வளோ கஷ்டம் தாங்க முடியலையே. முருகப்பெருமானை பார்த்தா வார்த்தை வராது, அப்படி கண்ணீர் தான், அப்படியே கண்ணில் தண்ணீரை விட்டுட்டு உட்காந்துருப்போம். நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். முருகன் கோவிலுக்கு போனால் அப்படியே அவங்க படுற துயரம்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்திலிருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமானை அவர் பாதத்தை நம்ம பற்றணும். ஒன்றுமே இல்லை, இந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ஒரு அழகான பாடலை நீங்கள் பாடுங்க. அப்படி உங்களுக்கு இதை சொல்ல முடியலன்னா கூட முருகப்பெருமானை நினைத்து ஒரு 2 துளி கண்ணீர், முருகா என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீ பார்த்துக்கோ, உன் பாதத்தில் நான் வச்சுட்டேன், என்னை நீ காப்பாற்றுன்னு முழுமையாக நம்ம சரணடைஞ்சிட்டோன்னா நிச்சயமாக முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நன்மைகளை வாரி வழங்குவார். அதே போல் செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்க துவரம்பருப்பை நீங்கள் தானம் பண்ணிக்கிட்டே வாங்க. துவரம்பருப்பை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தானம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்ம வினை நீக்கப்படும். இது ஒரு திருச்செந்தூர் கோவிலில் ஒரு பெரியவர் சொன்ன ஒரு விஷயம். அவரை சொன்ன அந்த ஒரு வார்த்தை உண்மையான 100% அவரோட வார்த்தை உண்மை. அந்த ஒரு துவரம்பருப்பை நம்ம எந்த அளவுக்கு நம்ம செவ்வாய்க்கிழமையில் அது செவ்வாய் ஓரையில் கொடுக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை. ஏன்னா சில பேருக்கு அந்த காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை இருக்கலாம். முடியாமல் தவிக்கிறவங்க அந்த நேரம் ஃப்ரீ, எங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் செவ்வாய் ஓரையில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில் துவரம்பருப்பை நம்ம தானம் கொடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம துவரம்பருப்பை நம்ம தானம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு நன்மைகள் நடக்கும். 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் ஆனால் அவசியம் இல்லை. நம்முடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு 100 பருப்பாவது அதை வாங்கி கொடுத்தாலே போதும். இல்லை யாரும் வாங்க மாட்டுறாங்க, எங்களுக்கு அந்த நேரம் யாரும் ஆள் இல்லைனாலும் பறவைகளுக்கு நீங்கள் தானமாக போடுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரொம்ப கடனில் சிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், இந்த கொள்ளு இருக்கு இல்லையா, அது கடனுக்கு முக்கியமான காரணக்கர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கேது. அவருக்குரிய அந்த தானியம் கொள்ளு. அதை செவ்வாய்க்கிழமையில் 1:15 1:30 குதிரை பக்கத்தில் இருந்தால் அந்த கொள்ளை நீங்கள் குதிரைக்கு தானமாக கொடுக்கலாம். இல்லைன்னா பறவைகளுக்கு நீங்கள் தானமாக போடலாம். அதுவுமே நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. முருகப்பெருமானின் பாதத்தை பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டமும் நிச்சயமாக சத்தியமாக தீரும். நன்றி.